ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:30 4:30 இருக்குமே நான் விட்டு வெளியில் போகிற ஒரு அலுவல் போயிட்டு வந்து நண்பர்களே சரியான டயர்ட் ஆகிட்டேன் நான். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு மத்தியான சாப்பாடும் இல்லை, இவையெல்லாம் நேற்று வச்ச கறி வச்சு அதான் சூடு காட்டி எல்லோரும் சாப்பிட்டுச்சினோம். ஆனால் இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தட்டாலடியாக இரவு சாப்பாடு ஒன்று நான் செய்யலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான இறால் சீஸ் கட்லட் தான் செய்ய போகிறேன். நல்லா இருக்கும், ஏன்னா சிம்பிளாக அதை செஞ்சு சாப்பிடுவோம்ட்டு செம்மையாக செஞ்சு சாப்பிட போகிறேன் நண்பர்களே. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? கட்லட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கனில் செய்வினோம், முட்டையில் செய்வினோம், நாங்கள் இறாலில் செய்ய போகிறோம். செம்மையாக இருக்குன்னு தெரியுமா நண்பர்களே? அதுதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபாசாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கட்ட கடண்டு சுவையான இறால் சீஸ் கட்லட் செய்யலாம், சரியா? வாங்க வாங்க, நாங்கள் வைக்கிறது தான் பேர். வாங்க, இது பாருங்க, இறாலை துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த இறாலை சேர்ப்போம், சரியா? இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த இறால்லையே தண்ணி விட்டு வரும். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட தனி மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம். இப்போ இதை ஒருக்கா கலந்து விடுவோம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி இதை அடுப்பில் வைப்போம். இது கொஞ்சம் அவியட்டும். கணக்கு அவியக்கூடாது, ரப்பர் மாதிரி போயிடும். கணக்காக அவியட்டுக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அந்த இறாலில் இருக்கிற தண்ணியிலே அவிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இறால் அவிஞ்சிட்டுது. அடுப்பை நிப்பாட்டுவோம், இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுக்கும். இப்போ பாருங்க, இறால் அவிச்சாச்சு. இப்போ ஆறிட்டு கொஞ்சம் இந்த மிக்சி கப்பில் போட்டு ஒரு 2-3 சுற்றி எடுப்போம். இல்லைங்களா? கணக்காக அவிஞ்சிருக்கு, தண்ணியே சேர்க்கல, இறாலில் இருக்கிற தண்ணியே விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். பாப்பம் மட்டும் சாப்பிட்டு அப்படி இருக்குன்னு என்ன, இந்த அவியும் போதே இறாலோட வாசம் இருக்கே, வாசம் மூக்க துளைக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, இறாலை அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதில் சேர்ப்போம். இப்போ இதோட வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து இப்படி மசிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இதோட வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உள்ளி, பச்சை மிளகாய், இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக வெட்டி போடுவோம். இதோட மிளகு தூள் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன், கொஞ்சமாக கட்டத்தூள், இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த இறால் இருக்குது பாருங்க, உருளைக்கிழங்கு, இறால் எல்லாத்தையும் ஒன்று சேர அப்படி கலந்துடும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி குழச்சி விட்டாச்சு. இனி எங்களோட கட்லட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இந்த நடுவில் இங்கே பாருங்க சீஸ், இது வந்து மொசரல்லா சீஸ் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அதில் காணுமே வச்சுட்டு இப்படி எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கணும். நல்ல பெருசாக தான் செய்கிறேன், சின்னதாக செய்யாமல் எங்களுக்கு தானே நல்ல கணக்காக, இல்லைங்களா? இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு சின்னதாக செய்கிறேன்டா நீங்கள் சின்னதாகவும் செய்யலாம். கணக்காக எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சீஸை வச்சுட்டு, ஒரு சீஸை வச்சோன்னா பெருசு மாதிரி வரும். அப்படியே சின்னதாக கொஞ்சம் சீஸை வச்சா கணக்காக வரும், பார்த்தீங்களா? இப்படி நல்ல வடிவாக
சீஸ் வெளியில் வராத அளவுக்கு நல்ல வடிவாக அப்படியே அந்த உருளைக்கிழங்கு பிரட்டு அல்லது இறாலை வச்சு எல்லாம் பிரட்டி வச்சுருக்கோம் அதோட சேர்த்து வடிவாக அப்படி உருண்டை பிடிக்கணும். இங்கே சீஸ் வெளியில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னு சொன்னால் வெளியில் வர பார்க்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு பிடிச்சி எடுப்போம். இப்போ கட்லெட் எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள். அதில் பார்த்தீங்களா, இதில் வந்து ரஸ்க்கு தூள் எடுப்போம், பிஸ்கெட் தூள். இதில் வந்து முட்டை உடைச்சி எடுப்போம். ஒரு 3 முட்டை எடுப்போம். இதில் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுருக்க கட்லெட் ஒன்று எடுத்து அப்படி நல்ல வடிவாக முட்டையில் துவச்சிட்டு அதுக்கு பிறகு ரஸ்க்கு தூளை போட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இன்னொருக்கா போடும். அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி ரஸ்க்கு தூளில் போட்டுட்டு இப்படி கோட் பண்ணோம். 2 தரம் நாங்கள் முட்டையில் போடைக்க நல்ல என்ன சொல்கிறது நல்லா வரும், மொத்தமாக வரும். மாவும் இதுக்கு பதிலாக முட்டைக்கு பதிலாக நீங்கள் மாவையும் துவச்சி போட்டு எடுக்கலாம். சரிங்களா, அப்படி இருக்கு. இந்த மாதிரி 2 தடவை முட்டையிலையும் ரஸ்க்கு தூள்லையும் போட்டு பிரட்டி எடுப்போமா. இப்போ கட்லெட் எல்லாம் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. இனி பொரிக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு பெரிய குண்டு குண்டு பெரிய பெரிய கட்லெட்டை சட்டியை வைப்போம். சூடாட்டுக்கு இந்த சின்ன சட்டியில் பொரிச்சா தான் சரி. அப்போ தான் வடிவா கணக்கா. என்னடா கேஸ் முடிஞ்சோ? இப்போ சட்டி சூடாட்டுக்கும். சூடானோன்னா எண்ணெயை விடுவோம். சின்ன சட்டி எண்ணெய் தான் கணக்காக எண்ணெயை விட்டு பெரிய பெரிய கட்லெட் தானே நல்லா வடிவாக பொரிச்சு எடுக்கலாம். இப்போ சட்டி சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெயை சேர்ப்போம். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பாருங்க. இனி வந்து நாங்கள் கட்லெட்டை பொரிச்சு எடுப்போம். ஒன்று 2 போடுவோம். என்ன பொரியட்டு நல்ல ஹீட்டில் டக்கண்டு போட்டுட்டு எடுத்துருவோம். சரிங்களா, இந்த மாதிரி இப்போ எடுப்போம். எப்படி இருக்கு? இதே மாதிரி கடகடண்டு 2 எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். பார்த்தீங்களா, டக்குன்னு போட்டுட்டோம். டக்குன்னு சூட்டோடையே எடுத்துடணும். நல்லா ஹீட்டோடையே போடணும். நல்ல சூடாக எண்ணெய் இருக்கேக்க போடணும். எண்ணெய் அடுப்பை தணிச்சு விட்டு போட வேண்டாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுக்கணும். இப்போ எடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். ஏன்னா கோப்பி ஒன்று போட்டாச்சு. சாப்பிடுவோமா? இல்லைங்களா, பெருசு பாருங்க, சீஸை பாருங்க எப்படி வருது. பார்த்தீங்களா, இதுதான் ரால் சீஸ் கட்லெட். அவ்வளோதான்.
எப்படி இருக்கு தம்பி? எப்படி இருக்கு? வேற லெவல். இஞ்சி சீஸை பாருங்க, இப்படி வரணும். சும்மாவே ஒரு ஆளுண்டா கெடு எங்களுக்கு. செம்மையாக இருக்குது நண்பர்களையா. வேறு அதை வேணே ஆடும். கணக்காக உருளைக்கிழங்கு போடணும். இறாலும் ரெண்டும் கணக்காக ரெண்டும் சரிக்கு சமனாக இருக்கணும். அப்போ அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நான் உருண்டை பிடிக்கே சாப்பிட்டு பார்த்தேன் நண்பர்களே, செம்மையாக இருந்துச்சு. தரவா? பெரியதான் சென்ஸில் இருக்கும், பெரிய பெரிய காட்டில் அந்த மாதிரி இருக்குல்ல. அது சிக்கன், இது செம்மையாக இருக்கு. இந்த இப்படி வரணும் சீஸ், சரிங்களா? செம்ம. வெங்காயம் எல்லாம் வதக்காம தானே போட்டாங்க. அப்படி அந்த கடிவடை வைக்கணும், இந்த அஜு அவியலோட நல்லா இருக்கு. 2 தரம் கோட் பண்ணேன். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நம்மள மீன்டின்ல செய்வோம், மரக்கறிகளில் செய்வோம். இது நல்லா இருக்குது. இறாலில் செம்மையாக இருக்குது. சிக்கன்லேயும் செய்கிறோம் நாங்கள். ஆனால் இந்த இறால் கட்லட் வந்து செம்மையாக இருக்குது. செஞ்சீங்களோ விடவே மாட்டீங்க நண்பர்களே, அப்படி தரமாக இருக்குது. சுடுவது கோப்பியை குட்டிக்க சும்மா அடி தூள் வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கு நண்பர்களே. விட்டால் நாங்கள் அப்படி சாப்பிட்டு இருப்பேன். அப்படி ஒரு சுவையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த இறால் கட்லட், டெய்லி மீன்டின் கட்லட், உருளைக்கிழங்கு கட்லட், சிக்கன் கட்லட் தானே செய்கிறது. இந்த முறை வித்தியாசமாக இறால் கட்லட் செஞ்சு பாருங்கள். சின்னாக்களெல்லாம் அடிச்சு பிடிச்சி சாப்பிடுங்க நண்பர்களே. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போயிடா. நல்லா இருக்குது, நல்ல காரசாரமாக.